கல்பாக்கம் அருகே கோயில் விவகாரத்தில் வட்டாட்சியரை கண்டித்து உய்யாளிக்குப்பம் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த உய்யாளிக்குப்பம் மீனவர் பகுதிக்கு 4.30 ஏக்கர் நிலம் உள்ளதாகவும் அந்த இடத்தில் 3 ஏக்கரில் கோயில் மற்றும் 3 சாலைகள் அமைத்து பயன்படுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. மீதமுள்ள 1.30 ஏக்கர் இடத்தில் புதுப்பட்டினம் மீனவர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் கோயில் கட்டி வழிபட்டு வருகின்றனர். இந்நிலையில் உய்யாளிக்குப்பம் மீனவர்கள் பயன்படுத்தி வரும் 3 ஏக்கர் நிலமும் தங்களுக்கு தான் சொந்தம் என புதுப்பட்டினம் மீனவர்கள் உரிமை கோரியதால் அவர்களுக்குள் பிரச்சினைகள் நிலவி வருகிறது. இந்நிலையில் உய்யாளிக்குப்பம் மீனவர்கள் வட்டாட்சியர் காவல்துறையை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிரச்சினைக்கு அரசு தீர்வு காணவில்லை என்றால் கடலில் இறங்கி போராட்டம் நடத்தப் போவதாகவும் குறிப்பாக சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் தெரிவித்தனர். ஊர் பிரச்சனையில 3 வருஷமா நடந்துன்னு இருக்கு. இன்னைக்கு வராங்க, நாளைக்கு வராங்க, அதிகாரிங்க நான் பண்றேன் நீ பண்றேன்னு தான் பேசுறாங்க. ஆனா எங்களுக்கு வந்த கோர்ட் ஆர்டர் பிரகாரம் தாசில்தாரு தப்பான முறையில ஒரே ஒரு பக்கம் இந்த மீனவர் பகுதிக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்றாரு. இருந்தாலும் எங்க ஊருக்கு வந்த ஆர்டரை எதுக்கு இவ்வளவு நாளைக்கும் தள்ளி வச்சிருக்காரு? இதுக்கு என்ன காரணம்? நாங்களும் இருக்கிறோம் 3 நாளா 4 நாளா வளவாடு தள்ளாத அதாவது பிள்ளை குட்டிங்க சாப்பிடாம கொள்ளாம தான் இருக்குது. எங்க உரிமை உள்ள சொத்தை இன்னொருத்தனுக்கு தத்து கொடுக்கணும்னா இந்த அதிகாரிக்கு என்ன உரிமை இருக்கு? எல்லா அதிகாரியும் எங்க பக்கம் தான் இருக்காங்க. அவரு தாசில்தார் மட்டும் எதுக்கு தனியாவே ஒரு ஊர் பக்கமா சப்போர்ட் பண்றாரு? எங்களுக்கு கோயில் எங்க இருந்தது, எத்தனை வருஷம் பூர்வீகம் எல்லாமே எங்க கிட்ட இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை நாங்க எடுத்துட்டு போகும்போது எங்களுக்கான சாதகமான இது அனுப்புறாங்க. அப்படி இருக்கும்போது அடுத்தது அவங்களே அதே திருவிழாவை அவங்க பண்றாங்க. அப்படி ஏன்னு கேட்கும் போது அந்த நேரத்துல ஏன் டக்குன்னு மாறிடுது அந்த கவர்மெண்ட்? அப்ப நாங்க ஓட்டு போடலையா? நாங்க எல்லாமே நாங்க பண்ணலையா? அவங்க என்ன பண்றாங்களோ அதே முறையில தானே நாங்களும் ஓட்டு போடுறோம். அப்ப எங்களுக்கு அந்த ஓட்டு போடுற அதிகாரி எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் இல்லையா? எங்களுக்கு உரிய ஆதரவு கிடைக்கலன்னா நாங்க கண்டிப்பா ரோடு மறியல்லாம் பண்ணுவோம். எலெக்ஷனையே முறியடிப்போம். யாருமே எங்க இடத்துல எங்களுக்கு ஓட்டு கேட்க வர முடியாது. யாரா இருந்தாலும் அதை நாங்க போடவும் மாட்டோம். எங்களுக்கு இந்த ஊர்ல எத்தனை மக்கள் இருக்காங்களோ எத்தனை பேரும் நாங்க ஓட்டு போட மாட்டோம். எங்க சொத்து